12 ராசிகளில் 2வதா இருக்கக்கூடியதாங்க ரிஷப ராசி. இது ஒரு பெண் ராசி. நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த நில அமைப்பு மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுமைங்கிறது இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி தோற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரையும் வசீரிக்கக்கூடிய அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய கண்களுக்கு தனி அழகுன்னே சொல்லலாங்க. பல 100 பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட நபரை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுடைய உடல் அமைப்பு அமைஞ்சிருக்கும். குறைவா பேசினாலும் மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் இருக்கக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாம். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்றவர்களுக்கு அவ்வளவா இந்த நேரம் சரியில்லாத விஷயம்னு சொல்லலாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்த பாதிப்புங்கிறது சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்த வகையிலுமே இறக்கப்பட்டது தான் மிச்சம். ஆனால் நிறைய பாதிப்புங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மகிழ்ச்சிங்கிறது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களுக்கு இருந்திருக்காதுங்க. நிறைய விஷயங்கள பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனாலுமே மனசுக்கு நெருக்கமானவங்களாலையும் பாதிப்பு, குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு, தொழிலையும் பாதிப்புன்னு நம்பிக்கையை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் கடந்துட்டு வரீங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த ரிஷபராசி அன்றர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா? நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குமா? தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே எப்படி அமைய போகுது? இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சுக்கிரன், செவ்வாய் இந்த 2 கிரகமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பேச்சு ஆகக்கூடிய இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதன ராஜ கோபால யோகம்னு சொல்லுவாங்க. சூரியன் செவ்வாய் இணைவு மகா யோகம். இதை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. எந்த விஷயம் தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது. ஆனால் விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் வரக்கூடிய அமைப்பு முதல் வாரத்தில் மட்டும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செஞ்சுக்கிறது நல்லது. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம்தான். அதனால இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும்னு சொல்லலாங்க. திருமணத்தில் இருந்த தடை நீங்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிந்துணர்வு உண்டாகும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வீடு மனை, வண்டி வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த தடை இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வார இறுதியில் ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு பொன்னான அமைப்பு தான். அங்கே செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாங்க. சுக்கிர மங்கள யோகம். புதுசாக ஆடை அணிகலன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனாலுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா பொருளாதாரத்தில் சிரமம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுபச்செலவு காத்திருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் குருவோட பார்வை 7ஆம் ராசியில் விழுறதால ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைச்சிருங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்கும், நண்பருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே சுபச்செலவாக மாற்றிக்க பாருங்க. சொந்த பந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. ஏன்னா இனிமே அவங்க வகையில் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு இருக்கும். அதனால யாருடைய விவகாரத்திலையும் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும். தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பயணத்தை கொஞ்சம் திட்டமிட பாருங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப ரிஷபராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. வருமானத்துக்கே நிறைய விஷயங்களை நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் தேவையில்லாத செலவு, இல்லைன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறது, சொந்த வந்த வகையில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுன்னு பல விஷயங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இனி உங்களுக்கு கலசர ஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் ஒரு பக்கம் நல்லதாக இருக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை கொடுக்குங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கவலை கொடுக்கும். அதனால இந்த கடன் விவகாரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நெருங்கின உறவு வகையில், நண்பர்கள் வகையில் கொஞ்சம் விரோதங்கிறது வளரும். அதனால அவங்க கிட்டே இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கறது நல்லது தான். உத்தியோகம் வர்றப்ப வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைங்கிறது இந்த நேரம் குறிக்குது. அதனால வேலையில் கவனம் கொடுக்கணும். என்னதான் நீங்கள் வேலை இந்த நேரம் அதிகமாக செஞ்சாலுமே ஒரு நல்ல பாராட்டுங்கிறது கிடைக்காது. ஆனால் கடமையிலிருந்து தவறுறாதீங்க. ஏன்னா இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க, வேலையை விட்டுடலாமா, வேறு வேலைக்கு போகலாமான்னு ஒரு வெறுப்போடு இருப்பீங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்க பாருங்க. ஏன்னா பல சமயம் இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே பழியை சுமத்துவாங்க. அதனால யாருடைய விவகாரத்திலும் தலையிடுறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டாலே சிறப்பாக
இருக்குது. அவசர முடிவுங்கிறது நேரம் எடுக்க வேண்டாங்க. வேலையில பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள்ல வேலை நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சிறப்பா அமையும். ஆனா இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்து இழந்துடாதீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமா இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால முன்கூட்டியே எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டுக்கிறது நல்லது. அதாவது முன்கூட்டியே சந்தை நிலவரங்களை கணிக்கிறதும் அதை நிலையாக நீங்கள் கவனிச்சுட்டு வர்றது நல்லது. சுக்கரனுடைய சஞ்சார நிலையை பார்த்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது எந்த வகையிலையும் தடை இல்லை. லாபம் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. நிதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வருமானங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கலாம். நிச்சயமாக கிடைக்குன்னு நீங்கள் உறுதியோடு இருக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும். அதனால வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனையுமே இல்லை. திறமையை வெளிப்படுத்துங்க. அற்புதமான பலன் காத்திருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் தான் இந்த நேரம் கிரக அமைப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகம் தான். பெரும்பாலும் மற்ற கிரகம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதோ இல்லையோ அரசியல் துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. கட்சியில் சிறப்பு தான். உயர்மட்ட தலைவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு புறக்கணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த காலகட்டங்களில் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. கட்சியோட நடவடிக்கையில தீவிரமாக கண்காணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. மற்ற கட்சிக்கு மாறக்கூடிய விஷயத்த இப்போதைக்கு யோசிக்கிறது வேண்டாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. சக மாணவியரோட நெருங்கி பழகாமல் இருந்துட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் உண்டு உங்கள் படிப்புன்னு நிறுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. விவசாயத்துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. தண்ணீர் பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கு இடையில அத்தியாவசியமான தேவை நிறைவேறும். விளைச்சல் வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பழைய கடை இருந்தால் அது நீங்கள் கூட நேரம் தான். கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் அதுகள் மூலமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றர்களுக்கு இந்த நேரம் குடும்பச்சமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த நேரம் அதிகம் தாங்க. குரு சுக்கரன் இந்த 2 கிரகமும் ஒரு ராசியில் இருக்கிறதால மனசுல பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கவலையை நீக்கி தருவாங்க. இனி நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பெரும்பாலும் கவலையே குழந்தைகளை பத்தின கவலை தான். உங்களுக்கு அந்த கவலை நீங்குங்க. குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் காத்திருக்குது. படிக்கிற பிள்ளைகள் இருந்தா நல்லா படிப்பாங்க. மனசுல மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க. குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு இந்த நேரம் எந்த சவாலுமே இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. பண பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. திருமண மாலைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா சின்ன பிரச்சனை தடங்களை கொடுத்த பின்னாடி வரநமைக்கூடிய வாய்ப்பா இருக்குது. வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தா ஓரளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ராசிக்கு ஜீவனஸ்தானத்துல வக்ர சனியும் ராகு இணைஞ்சிருக்கிறதால வேலையில கவனமா இருக்க பாருங்க. யார்கிட்ட பழகினாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். அளவோட இருக்கிறது நல்லது. வேலையில பொறுத்த வரைக்குமே அனுசரிச்சு போறது நல்லதுங்க. சக ஊழியர்கிட்ட இந்த நேரம் பேசாம இருக்கிறது முடிந்த வரைக்கும் பேசாம இருக்கிறது நல்லதுதான். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல தன்னாலும் ஏற்படும். அதே மாதிரி அதை ஒத்துக்கிறது நல்லது. எதிர்காலம் சிறப்படையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் இந்த நேரம் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுக்கும் ராகுக்கும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சவங்க திருநள்ளாறு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. ரிஷபராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்குதுனாலே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறது தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நன்மை காத்திருக்குதுங்க. எதிர்பார்க்குற இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய நிலைமை உண்டாகும். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஊரை விட்டு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை தான். ஆனாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தரும். தடவட்ட வேலை நல்லபடியாக நடக்கும். எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டும் கிடைக்காமல இருந்த நிலைமைங்கிறது இனி மாறும். கையில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. ஆனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குருவோட அமைப்பு வக்கர அடைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் சுபிட்சமான சூழ்நிலை தான். பண வருமானம் கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சனி ராகு இருக்கிறதால தொழிலில் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே நீங்குங்க. வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி எந்த தொலையும் இல்லை. ஏன்னா புகாருங்கிறது உங்க மேல ஏற்படக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அதனால வேலையில கவனம் கொடுக்க பாருங்க. சுயதொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் மற்றவங்களை நம்பாம நீங்களாவே நேரடி பார்வை செலுத்துறது நல்லது. உடல்நிலையில நீங்களும் கவனம் கொடுக்கறது நல்லது. மிருகஷீரோட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியத்தை கைவிட வேண்டாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. என்ன இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சட்ட ரீதியான பிரச்சனை எல்லாமே சந்திக்கிற நிலம் இருக்கிறதால
ஒவ்வொரு வேலை செஞ்சாலும் பின் விளைவை யோசித்து நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, முன்னாடி போய் நின்று மற்றவங்க வேலையில் ஈடுபடுறது வேண்டாம். இப்போதைக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறத உண்மை. ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்திலையுமே எந்த பாதிப்பும் இல்லை, சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். சுயதொழில் செய்யக்கூடியவங்க தான் லாபம் பார்க்கலாம். கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க. இந்த நேரத்தில் யாரையுமே நீங்கள் நம்ப கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.